இந்த வம்சத்துல ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஒரு கிரீட் வந்திருக்கு பாண்டிஜி. இந்த திருதராஷ்டிரன் வந்து he was a very physically fit person. ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது, பிறப்பிலிருந்தே கண்ணு தெரியாது. அன்றைய காலகட்டத்துல when there are two people both are physically fit, ஆனா ஒருத்தருக்கு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு தெரியும் கற்ற அந்த பிரௌனி பாயிண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அந்த காலத்துல கண்ணு தேவை அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அது நீங்க உடனே கேட்கலாம், ஹெலன் கெல்லர் சாதிக்கலையா, என் கண் முருக சிலையை வடிச்ச கண்ணன் பண்ணலையா? அதெல்லாம் இன்றைய கான்ஸ்டிடியூஷனை வச்சு நம்ம ஒப்பிடுறோம். அன்றைய காலகட்டத்துல பாண்டு இளையவனாக இருப்பினும் அவருக்கு ஒரு பிரௌனி பாயிண்ட் இருந்தது, கண்ணு தெரியும், அதனால அவர் ராஜாவாயிட்டார். அன்றைய காலகட்டத்திலேருந்தே திருதராஷ்டிரன் could not digest the fact. அவருக்கு உள்ளுக்குள்ள ஐயோ இவனுக்கு ராஜ்யம் வந்துடுத்தே, இவனுக்கு குழந்தைகள் பிறந்தாச்சு, அதுவும் எப்படின்னா யுதிஷ்டிரன் பிறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்ட பிறகு காந்தாரிக்கு பொறாம வந்துடுத்து. நம்ம இவ்வளவு மாசமா கர்ப்பவதியா இருக்கோம், குழந்தை பிறக்கலையேன்னு வயத்த 2 கையாலையும் போட்டு இடிக்கிறா. அப்போ அந்த ஃபீட்டஸ் கீழே விழுந்து வியாசதேவர் வந்து அதை லெபார்டரிக்கு எடுத்துன்னு போறார். அதனால அப்பா அம்மா திருதராஷ்டிரன் ஆகட்டும் காந்தாரி ஆகட்டும் ஏதேனும் ஒரு காலகட்டத்துல ஒரு கிரீட், ஒரு பொறாமை வந்திருக்கு. அந்த பொறாமை எந்த அளவுக்கு அவளுக்குள்ள ஊறிடுத்துன்னா பிறந்த குழந்தைகளுக்கும் அது போயிடுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பா அம்மா என்ன உணர்ச்சி கேரி பண்றாங்கிறது குழந்தைக்கும் போயிடுது. துரியோதனனும் அப்படியே போறான், ஜீன்லயே வந்துடுத்து, அந்த அந்த ஒரு பிராட்டப்லயே வந்துடுத்து. அவனுக்கு மட்டும் இல்லாமல் துஷாசனன் ஏனையவர்களுக்கும் வந்தது. சோ அந்த கிரீடுங்கிறது போயிட்டே இருந்தது. அந்த கிரீட் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஊர் மக்கள்ல யுதிஷ்டிரனை ரொம்ப பிற்காலத்தை மதிக்க ஆரம்பிச்சா. இவர் சத்தியம் பேசுறாரு, நல்லவரா இருக்காரு, எல்லாரையும் போய் விசாரிக்கிறார், இதெல்லாம் வந்து அப்ப இன்னும் கிரீட் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. அதே சமயத்துல அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு திரௌபதிங்கிற பெண்ணை ஒத்தரில்ல 5 பாண்டவர்களே கல்யாணம் பண்ணிட்டா. இன்னும் இது ரொம்ப ப்ரூவாயி ஒரு காலகட்டத்துல சொத்தை பிரிச்சு கொடுக்கும் போது ஒரு உபயோகமே இல்லாத ஒரு பூமி, அதுக்குதான் காண்டவ பிரஸ்தம்னு பேரு. அது இன்றைய காலகட்டத்தை டெல்லி, ஃபரீதாபாத் அந்த இடம், அத பாண்டவர்களுக்கு கொடுத்து சரி சொத்தை கொடுத்தாச்சு, நீ என்னவோ பண்ணிக்கோ. அப்ப கிருஷ்ணருடைய சப்போர்ட்ல காண்டவனை தகனம் பண்ணிட்டு இந்திரனுடைய சப்போர்ட், மயனுடைய சப்போர்ட்ல ஒரு பியூட்டிஃபுல் ராஜ்யத்தை உருவாக்கி காண்டவ பிரஸ்தத்துக்கு இந்திரபிரஸ்தம்னு பேர் வச்சுடுறா. அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜாவாகி ராஜசூய யாகத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு கௌரவர்களை கூப்பிடும் போது துரியோதனனால ஏற்கனவே பொறாம ஒரு 99% இருக்குன்னா அது இன்னும் ஜாஸ்தியாகி அவனுக்கு he wanted to amass that wealth. அந்த சொத்து அவனுக்கு வேணும். இனிமே பாண்டவர்கள் தழைத்திருக்க கூடாது, சொத்து வேணும், அந்த கிரீட். 2வது திரௌபதி. இந்த திரௌபதியை வச்சு 2-3 விஷயங்கள் ஒரு பெரிய அவதூறு என்ன வந்திருக்குன்னா, அந்த ராஜசூய யஜ்ஞத்துக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு போகும்போது துரியோதனன் கீழே விழுந்துட்டான். அது வந்து நிலம்ங்கிறத ஜலம்ங்கிறத நிலம்னு வச்சு கீழே விழுந்துட்டான். அவன் விழும்போது உடம்பெல்லாம் ஈரவஸ்திரம் ஆகும்போது திரௌபதிக்கு கிளவலன்னு சிரிச்சா. அப்போ திரௌபதி மேல ஒரு சாத்திரம் வந்து அவளை அவமானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இது துரியோதனன் பண்ண ஒரு பெரிய ஸ்கேம் பாண்டிஜி. அது வந்து நீங்க மகாபாரதத்தை பார்த்தேன்னா அவன் எப்படி மேனிபுலேட் பண்றாங்கிறது தெரியும். இந்த ஒரு மேனிபுலேஷனுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன் கேளுங்களேன். இதுலயும் ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்கு. கிருஷ்ணர் ஏன் வந்து புடவை கொடுத்தாரு திரௌபதி கதரும் போதுன்னா அதுக்கு என்ன சொல்லுவான்னா, முன்னாடி அந்த ராஜசூய யாகம் பண்ணும்போது சிசுபாலனை வதம் பண்ணாராம் கண்ணன். அப்ப சக்கரம் போயிட்டு திரும்பி வரும்போது அவர் கையை வெட்டி விட்டான். அப்ப திரௌபதி தன்னோட புடவை தலைப்பு அது என்ன பரம்பராப்பட்டாகட்டும் அதை கிழிச்சுட்டு போட்டாலாம். உடனால அந்த வஸ்திரம் கொடுத்ததுனால கிருஷ்ணர் வஸ்திரம் கொடுத்தார். இது வந்து சரியில்லையே, கடவுளுக்கு நம்ம இது கொடுத்தாதான் அவர் திருப்பி கொடுப்பாருன்னா அவர் பிசினஸ் மேன் ஆயிடுவார். 2வது கிருஷ்ணர் கையெல்லாம் அந்த சக்கரம் எல்லாம் வெட்டவே இல்லை. அது பிற்காலத்துல வந்து ஒரு தியரி. ஸ்ரீ மகாபாரதத்துல சிசுபாலனை வதம் பண்ணார், கிளம்பி போயிட்டார், அவ்வளவுதான். there was no incident of him getting blood injury, திரௌபதி கட்டுறது அதெல்லாம் எதுவுமே நடக்கல ஆச்சு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த இந்திரபிரஸ்தத்தினுடைய ராஜசூய யாகத்துக்கு வந்த கிருஷ்ணர் இவர்கள் கிட்ட உங்க ராஜசூய நன்னா நடந்ததுப்பா, நன்னா இருங்கோ, க்ஷேமமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். ஆப்ருச்சேத்வாம் கமிஷ்யாமி துவாரகாம் குருநந்தன ராஜசூயம் கிரதுஸ்ரேஷ்டம் திருஷ்டியாத்வம் பிராப்தவானசி. நான் இந்த வந்த ராஜசூயகத்துக்கு நன்னா நடந்தது, எனக்கு துவாரகைக்கு போக வேண்டும், நான் திரும்புகின்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் கிருஷ்ணர். So Krishna left after the Rajasuya Yajnam was over. யுதிஷ்டிரன் என்ன பண்றார், கிருஷ்ணர் வந்து சொந்த மாமா பிள்ளை தானே, மாமா பிள்ளை பெரிய ராஜா, தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெல்விஷர், அதனால அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அமுச்சு விடுறார். அப்ப சொல்றார், அவசியம் செய்வ கந்தவ்யா பவதா துவாரகாபுரி, துவாரகாக்கு நீ போக வேண்டும் கண்ணா, உன்னோடு இருக்க வேண்டும் எங்களுக்கு ஆசைதான், ஆனா உனக்குன்னு ராஜ்ய பரிபாலனம் இருக்கு, கிளம்பி போ. அப்போ யுதிஷ்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கி கிருஷ்ணரும் கிளம்புறார்.
யுதிஷ்டிரனும் பர்மிஷன் கொடுத்துடுறார், கிளம்பிடுறார். இப்ப கிருஷ்ணரும் என்ன பண்றாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கை சுபத்ரா அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்டு திரௌபதி, சுபத்ரா திரௌபதி கிட்ட போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சுபத்ராம் திரௌபதியும் செய்வ சபாஜயத கேசவஹா நிஷ்கிராந்தியா புராது தஸ்மாது யுதிஷ்டிர சகாயவான் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரன் கிட்ட விடை பெற்று சுபத்ரை திரௌபதிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறார். இது ஆன பிறகு ஒரு 2-3 நாள் அந்த சகுனி, துரியோதனன், துஷாசனன் இங்க ஸ்பெஷல் கெஸ்டா இருக்கா இந்திரபிரஸ்தத்துல. அப்போ ஒரு நாள் இவன் நடந்து போகும்போது நீராக இருந்ததை ஜலமாக பாவித்து கீழே விழுந்துடுறான். இது நடக்கிற விஷயம் தான். இப்ப நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போனோம்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு ஒண்ணு அந்த கிளாஸ் இருக்கிறதே தெரியாது, அங்க போய் இடிச்சுப்போம், அப்பதான் தெரியும். இப்ப அவன் கீழே விழுந்துடுறான், உடம்பெல்லாம் ஈரமாயிடுறது. அப்ப என்ன ஆகுது, ஜலே நிபதிதம் திருஷ்டுவா பீமசேனோ மகாபலஹா ஜஹாச ஜஹசுச்சைவ கிங்கராஷ்ட சயோதனம். இங்க துரியோதனன் விழுகின்றான். விழுவதை பார்த்துவிட்டு பின்னாடி இருந்த பீமனும் அங்க இருக்கக்கூடிய அந்த சர்வன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறான். இது சிரிச்சது தப்பாவே இருக்கட்டும். இப்ப பீமன் சிரிக்கிறான், அவ்வளவுதான். அந்த இடத்துல திரௌபதியும் அல்ல, கிருஷ்ணரும் அல்ல. ஏன்னா கிருஷ்ணர் தான் கிளம்பி போயிடுறாரு. அந்த இடத்துல திரௌபதியும் அல்ல. இப்ப என்ன பண்றான் இவன், இந்த கோபத்தோட நேர ஹஸ்தினாபுரத்துக்கு போறான். ஹஸ்தினாபுரத்துக்கு போன உடனே அப்பா கிட்ட கூட்டு சொல்றான், எனக்கு எப்படியாவது அவளையும் அவர்களையும் பழி வாங்க வேண்டும். அவள்னா யாருன்னா திரௌபதி. ஏன் என்னாச்சு, அங்க நான் விழும்போது பீமன் சிரிச்சான். பீமன் சிரிச்சான், ஐயோ இது ரொம்ப தப்பாச்சே. அப்ப விதுரன் கேட்கிறாரு, இதெல்லாம் சரி என்னப்பா, அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும், வேணா அவனை கண்டிக்கலாம். அப்பா அவன் சொல்றான், திரௌபதியும் அங்கு இருந்தாள் அப்படின்னு அந்த இடத்த சொல்றான். சோ இட் வாஸ் a big lie. ஏன்னா அப்படி சொன்னாதான் திருத்ராஷ்டிரனை மேனிபுலேட் பண்ணி திருத்ராஷ்டிரன் ஒரு இன்விடேஷன் அனுப்பணும், நீங்கள்லாம் சூதாட வாருங்கோள் அப்படின்னு. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு இது பெரிய பொய் சொல்லி விடுறான். சோ அந்த திரௌபதி சிரிச்சதுக்கு தான் இவன் வஸ்திராபகரணம் பண்ணாங்கிறதே போய். ஏன்னா அந்த இடத்த திரௌபதி இல்லவே இல்லை. ரெண்டாவது அவன் இன்னொன்னு சொல்றான், அப்பாக்கு இன்னும் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு. அப்பா திரௌபதி என்ன பார்த்து சிரிச்சா கூட கிருஷ்ணரும் இருந்து சிரிச்சுட்டாரு அப்படின்னார். கிருஷ்ணரும் கிளம்பி போயிட்டார் துவாரகைக்கு. கிருஷ்ணர் சிரிச்சதா சொன்னதும் போய், திரௌபதி சிரிச்சதா சொன்னதும் போய். இது சூதாடுவதற்காக, அந்த பொறாமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக செய்தது. அவர்களும் they became prey. அது ஒரு வீக் பாயிண்ட் யுதிஷ்டனுடைய வாழ்க்கையில. ரொம்ப ரூல்ஸ் கடைபிடிக்கக்கூடியவர். ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்தா மறுக்க முடியாது, அதை நம்ம ஏத்துக்கணும், அதுதான் ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லிட்டு வர்றார். அவருக்கு சரியாவே ஆட வராது, அதுவும் சகுனி எதிர்க்க ஆடவே வராது. ஏன்னா அங்க ஒரு பெரிய கேம் பிளான். இந்த பக்கம் யுதிஷ்டன் ஆடி இருந்தா அந்த பக்கம் துரியோதனன் தான் ஆடி இருக்கணும். துரியோதனுக்கு ஒண்ணு கை கால் உடஞ்சு போறியா, அப்பதானே ஸ்கிரைப் யூஸ் பண்ணணும். ஆனா காந்தார தேசத்தை சார்ந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியை வச்சு நம்ம என்ன சொல்றோம் பைலாட்டரல் டாக்ஸ்ல, when there is a problem between India and Pakistan, China should not interfere. இப்ப காந்தார தேசத்தை சார்ந்தவர், ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர் சகுனி. இப்ப பாரத தேசத்துக்குள்ள 2 அண்ணாமார்களுக்கு சூதாட்டம் நடக்கும் போது how can a foreign power come and play? இதெல்லாம் யுதிஷ்டன் கேட்கல, ஆடினார், தோத்து போயிட்டார். இப்ப இதுல ஒரு ஸ்கேம். இவர்கள் தங்களை இழந்த பிறகு யுதிஷ்டன் கடைசியா தன்னுடைய பத்னிய பணையம் வைக்கிறார். பணையம் வச்ச உடனே அவளை சபைக்கு கூட்டுவான்னு சொல்லும் போது திரௌபதி ரொம்ப லீகல் பாயிண்ட் கேட்கிறா. தன்னை இழந்து விட்டு என்னை பணையம் வைத்தாரா, என்னை இழந்து விட்டு தன்னை வச்சாரா இப்படிலாம் கேட்ட உடனே இந்த லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ கேட்காதேன்னு வஸ்திராபகரணம் பண்றான். அந்த வஸ்திராபகரணம் பண்ணும்போது அது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுங்கிற கண்ணன் தான். ஏகோ பர்த்தா ஸ்திரிய தேவை விஹிதா குருநந்தனங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். இவ வஸ்திரம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, இவளை அவமானப்படுத்துன்னு கர்ணன் சொல்லி கொடுக்குற ஐடியாவை ஃபாலோ பண்ணி துஷாசனன் பறிக்கணும்னு ஆரம்பிக்கிறான். அப்போ என்னன்னா, she was in her periods, menstruation. ஏகவஸ்திரா ரஜஸ்வலா, ஒரே வஸ்திரம் தரிச்சிருந்தாலாம். அந்த காலத்துல சானிட்டரி பேட்ஸ் இருந்ததோ இல்லையோ, ஏகவஸ்திரான பீரியட்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். ரஜஸ்வலா, ரத்தம் வழிஞ்சுட்டே இருக்க உடம்புல இருந்து. அவளை தர 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 நடு சபைக்கு இழுத்து வர. யோசிச்சு பாருங்க, இப்ப என்னவோ இது அன்னைக்கு நடந்துதான் தோணும். துவாபர யுகத்துல இப்ப நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றபடி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தில்லி பிராந்தியத்துல நடு சபையில சாதாரண பெண்ணல்ல, ஒரு ராயல் அரிஸ்டோக்ராட்டிக் டாட்டர் இன் லா, அவளை மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ல துரியோதனன், துஷாசனன் முதலானவர்கள் நடு சபையில அவமானப்படுத்துறாங்க. And the beauty was, சாஸ்திரம் தெரிஞ்ச துரோணரோ, கிருபரோ, விதுரரோ, பீஷ்மரோ எல்லாரும் இந்த ஆர்டிகல் 54F, ஆர்டிகல் 73B says I take salary, I cannot question.
இப்படித்தான் சொன்னாலே ஒழிய nobody came to her rescue. That was her plight. இப்ப கிருஷ்ணர் எப்படி வந்து உதவினார்னா, கிருஷ்ணர் அங்க சபையில இல்லவே இல்லை. இருந்திருந்தா அந்த சூதாட்டமே நடந்திருக்காது, அது வேற மாதிரி இல்ல போயிருக்கும். கிருஷ்ணரே இல்லை. அப்போ அவளுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. ஸ்ரீ மகாபாரதத்துல வசிஷ்ட வாக்கியம்னு வசிஷ்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமான சமயத்துல பக்தர்களே ஹரியை தியானியுங்கோள், ஹரின் தியானம், ஹரியை நீ மனசுல வச்சுக்கோ அப்படிங்கிற உடனே இவ கிருஷ்ணர தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி, எங்கோ இருக்கக்கூடிய கண்ணா, துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச, என்னை இந்த அவலையை ரட்சிப்பதற்கு நீ ஒருவள்தான் வழின்னு சொல்லும் போது சிம்பிளா என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம அனிமேஷன்ல எல்லாம் பார்க்கும்போது மேலேந்து ஒரே வஸ்திரமா வரும், கீழே ஒரே வஸ்திரம். அனிமேஷன் நமக்கு இப்ப கேட்கணுமா, இப்போ ஹையஸ்ட்ல இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சொல்றான்னா, துஷாசனன் இழுக்க ஆரம்பிச்சான். அவளும் இனிமே சக்தி இல்லைன்னு விட்டுட்டா, கண்ணனை நினைச்சுட்டே இருந்தா, வஸ்திரத்தை இழுக்கிறான். வஸ்திரம் முடிவே அடையலை. இத்தனைக்கும் அது என்ன அழகா சொல்றாரு, ஏக வஸ்திரான்னு விட்டார். ஒரே சுத்துதான் அந்த வஸ்திரத்துக்கு. அது இழுத்துட்டே இருக்கான், அது வந்துட்டே இருக்கு. அது அனிமேஷன்ல மேலேன்னு வந்துதான், மணிகள் அடிச்சுதா, உடனே பேக்ரவுண்ட்ல ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஓடிதா, அதெல்லாம் இல்ல. இப்போ இது கிருஷ்ணர் தான் பண்ணாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பிற்காலத்துல வனப்பரவால இவர்கள் வனத்துக்கு போறா. வனத்துக்கு போகும்போது கண்ணன் வருகின்றான். ஐயோ திரௌபதி, நான் அந்த துவாரகையில் சண்டை போடும்போது இவ்வளவு நடந்துடுத்தேன். அப்ப திரௌபதி ஒரு வார்த்தை சொல்றா, கிருஷ்ணா நீ எனக்கு அன்னைக்கு புடவை கொடுக்கலன்னா என் மானம் போயிருக்குமே. அப்போ the person who is the recipient, இப்ப கிருஷ்ணர் அவ என்ன சொல்லிருக்கலாம், நீ இல்லவே இல்ல, எங்கேந்தோ வஸ்திரம் வந்ததுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? why should she attribute to him? நீ எனக்கு வஸ்திரம் கொடுத்ததுனாலதான் என்னால மானத்தோட இருக்க முடியுது. அப்ப கிருஷ்ணர் ஒரு சத்தியம் பண்றார். அன்னைக்கு சபையில உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாலோ திரௌபதி, அவர்களுக்கு இந்த போரின் முடிவில் நான் ஒரு முடிவை காண்பிக்கின்றேன், நீ கவலைப்படாதேன்னு ஒரு சத்தியம் பண்றார். சோ இது வந்து பூர்வர்கள், நம் பூர்வாச்சாரியர்கள், முக்கியமாக நம் தமிழகத்தில் பிறந்தவர்கள் சொல்லும் போது, நாமியை காட்டிலும் நாமத்துக்குரியதே அன்னோ பெருமை. அந்த நாமத்தை உடையவன் நாமி, கண்ணன். நாமம் என்ன? கண்ணனுடைய நாமம். நாமியான கண்ணன் சிறு வயதில் வஸ்திராபகரணம், கோபிகாஸ்திரிகள் கிட்ட குளிக்கும் போது வஸ்திராபகரணம் பண்ணிருக்கார். ஆனா நாமமான கண்ணனுடைய நாமமோ புடவையை சுரந்தது. ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இரேனர் பிள்ளலோகாச்சாரியர். அந்த மாதிரி சனாதன தர்மத்தில் கடவுளை நேர பார்க்காட்டாலும் அவரை மனதளவில் தியானித்தால் உனக்கு, ஏன்னா மோசஸ் அப்படிங்கிற ஜுடாயிசம்ல சொல்றாரு 10 commandmentsல, do not take the name of the Lord in vain. இந்த வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ்ல, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லாம் சும்மா கடவுள் நாமம் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எங்க பாட்டி எல்லாம் எழுந்துக்கும் போது ராமா கிருஷ்ணான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ்ல கூடாது. இப்ப எழுந்துக்கும் போது ஜீசஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆபத்துன்னு வரும்போதுதான் நீங்கள் கடவுள் நாமம் எடுக்கணுமே ஒழிய சும்மா அழைக்க கூடாது. அது அவர்களுடைய நம்பிக்கை. சனாதன தர்மத்தில் தூங்கும் போது எழுந்துக்கும் போது காத்தால ஹரின்னு சொல்லு, தூங்கும் போது மாதவான்னு சொல்லு, கார் ஓட்டும் போது கேசவான்னு சொல்லு, இது ஒரு வழக்கம். அதனால ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம் இரேங்கிற ஆச்சாரியன். அதனால the concept is Draupadi was humiliated despite being a very strong aristocratic person. She was humiliated in the middle of the court during her menstruation, and more than the Lord, it is his name that protected. புடவை வந்து இழுக்க பார்த்தாரு, புடவை இழுக்க முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, புடவைய எனிபடி ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட். இப்போ இந்த செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் இந்த சிசிடிவி கேமரால காமிக்கிறாளே, பாவம் எவ்வளவு வயசான மாமியா இருந்தாலும் அந்த செயின் ஸ்நாச்சர் இழுக்கும் போது பாவம் ஷி ட்ரைஸ் ஹர் லெவல் பெஸ்ட் டு ப்ரொடெக்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு மேலதான் ஒண்ணும் பண்ண முடியாது. சில வீராங்கனைகளை காமிக்கிறாங்க, மாமி கூடவே ஓடி 2 அடி போட்டுட்டோம் வர, அது இருக்கு. பட் ஆனா வந்து they try the level best. அவளும் ட்ரை பண்ணா. she was already weak, she is in her menstruation. பிளட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அவளுக்கோ வீக்கா இருக்கா, மென்டலி ஷீ இஸ் வீக். இந்த மாதிரி எல்லாரும் இந்த சூதாட்டத்துல தோத்துட்டாளேன்னு அவ தன்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணா. கடைசியா முடியல. துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சன் கையை கூப்பிட்டா. சோ அந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் அவன் இழுக்கும் போது இல்ல, வானப்பிரஸ்தத்துல வந்து அந்த நான் இல்லாத நேரத்துல அப்படி நடந்துருச்சேன்னு கண்ணன் சொல்லும் போது தன்னுடைய ஆப்ஷன்ஸை சொல்றது வந்து நீ எடுத்து சொல்லு அப்படிங்கிறக்கா எடுத்து கொடுக்கறதா, இல்லாட்டி நான் அப்பாவியா நான் இல்லாம போயிட்டேன்னு ஒரு ஃபீல் பண்றேன், ஆனா நீ தான் பண்ணேன்னு ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்களா? இல்ல, இது கிளியராவே கிருஷ்ணர் அந்த இடத்துல இல்லைங்கிறது அந்த திரியூத சபையிலேயே தெரியுது. ஏன்னா துவாரகால there was a siege, சடன் அட்டாக் வந்துடுத்து ஷால்வன் கிட்ட இருந்து. அதனால அந்த ஷால்வனோட யுத்தம் பண்றதுக்காக கிருஷ்ணர் அங்க இருந்தாருங்கிறது தெட்ட தெளிவா இருக்கு. அவர் அந்த ஹஸ்தினாபுரம் பிராந்தியத்திலேயே இல்ல.
ஆனா ஒரு வேடிக்கைக்கு நம் பூர்வர்கள் தமிழகத்தில் பிறந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்டைப்புறத்துக்கும் ஆனைப்புறத்துக்கும் நடந்ததிரே புடவை வியாபாரம். ஓட்டைப்புறம் துவாரகா, ஆனைப்புறம் ஹஸ்தினாபுரம், இது ஹரியானா கிட்ட இருக்கு, அது குஜராத்ல இருக்கு. நடந்ததிரே புடவை வியாபாரம் அப்படிங்கிற, அதனால அங்கேயிருந்து புடவை அம்சாராம் நெஞ்சு. அங்க இப்ப எல்லாம் இந்த பாந்தினி பிரிண்ட் எல்லாம் வருதே, ஒருவேளை கிருஷ்ணர் அனுப்பிச்சிருப்பார். See the point is கிருஷ்ணா was not there. அது கிளியரா தெரியறது சபா பர்வால. ஆனால் திரௌபதி பின்னாடி அட்ரிபியூட் பண்றது கிருஷ்ணர் கிட்டதான். நீ இல்ல, ஆனா உன் நாமம் என்ன காப்பாத்திது கிருஷ்ணா, நீ உன் நாமம் இல்லைன்னா நான் எப்படி எனக்கு இந்த ஒரு நல்ல நிலைமை வந்திருக்கும். அப்ப கிருஷ்ணர் மறுத்திருக்கலாம் இல்லையா? இப்ப நம்மளால யாராவது தப்பா அட்ரிபியூட் பண்ணா, சிச்சி நான் ஒண்ணும் பண்ணலப்பா எல்லாம் கடவுள்னு சொல்லிப்போம். கிருஷ்ணர் ஆமாங்கிறார். அப்படின்னா கிருஷ்ணர் இல்லை தெளிவு, கிருஷ்ணருடைய நாமம் இருந்தது தெளிவு. அந்த கிருஷ்ணர் நாமம் தான் காப்பாத்திட்டு திரௌபதி ஒத்துக்கிறா, திரௌபதி சொன்னது கிருஷ்ணர் ஆமோதிக்கிறார். சோ இதுல இருந்து கிருஷ்ணருடைய நாமம் காப்பாத்திட்டுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இது சபா பர்வா வனப்பர்வால இருக்கக்கூடிய வாக்கியங்களையும் தெரியும். இதில் நீங்கள் ஒரு 2 தடவை நம்ம கான்வர்சேஷனில் மென்ஷன் பண்ணீங்க, கர்ணன் வந்து எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு உள்ளத்தில் நல்லுள்ளலாம் சொல்லிட்டா, ஆனால் அவன் தான் அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கான்னு. இப்போ நாங்கள்லாம் படித்து வந்து தேரோட்டி மகன், அவன் வந்து அவனுக்கு ராஜாவா துரியோதனன் வந்து வாய்ப்பு கொடுத்தான், அவன் வந்து அதுக்கு நன்றி விசுவாசத்தில் இருந்தான், 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவன் வந்து எதனாலும் கொடுத்துருவான். கடைசியில் கர்ணன் படத்தில் தானமாக தன்னுடைய உயிரையே கொடுத்து அது ரத்தத்தை எடுத்து கொடுத்துருவான்னு சிவாஜி நேசன் சொன்னார், ஏபி நாகராஜன் சொன்னார். நீங்கள் கடைசியில் நம்ம ஊரில் அது சிவாஜி மட்டும் சினிமா மட்டும் இல்லாமல் கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லைன்னு நம்ம ஊரில் பழமொழியே உண்டு. நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப எல்லா நம்ம கலாச்சாரத்தோட ஊறி போன விஷயத்த பாரதம் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கர்ணபாரம், அதே மாதிரி கர்ணனுடைய பெருமையை சொல்லக்கூடிய சில வாக்கியங்கள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. முத்துசுவாமி தீட்சிதர் தமிழகத்தில் திருவாரூரில் பிறந்தவர். அவர் வாரகிருதிகள்னு பாடினார். அதுல சூரியமூர்த்தேங்கிற கீர்த்தனையில கர்ணசூனும், சூரியனுடைய பிள்ளைதான் கர்ணன், அதெல்லாம் எடுக்கிறார். இப்ப கர்ணனுக்கு பெருமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்ப ராவணனை பத்தி சொன்னா நான் 1/2 மணி நேரம் பெருமையா சொல்லுவேன். அவனை மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆளே கிடையாது. ஏன்னா ஹனுமானே வியந்து போறார் சுந்தர காண்டத்துல, இந்த பட்டினத்தையா நம்ம ராமன் வந்து ஜெயிக்க போறாரு. அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் சிவபக்தன், வைதிகன், வீணையில சாமகானம் பண்ணுவான், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், போர் வீராளி, பெரிய விஷயம். ஆனா there was a weak point to ராவணா. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் வீக் பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்திரன் சாஸ்திரத்துல சொல்லும் போது இந்திரன்னா பெருமாளைத்தான் குறிக்கும். ஏன்னா இப்ப இந்த அமராவதியை ஆண்ட இந்திரன் பார்த்தா அவர் 4 தடவை குதிரையை கடத்திருக்கார். அஹல்யா கிட்ட மொலஸ்டேஷன் கேஸ் இருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்திரனை யாரும் நம்ம இப்ப வீட்டுல யாரும் இந்திர பூஜை உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்திரனை நம்ம சாஸ்திரத்துல ஒத்துக்கிறோமே ஒழி இந்திரனுக்கு ஒரு படம் எல்லாம் இல்லையே. சோ வி டு அக்ரி. பிறந்திருந்தது யாருக்காக இருந்தாலும், கஷ்யபருங்கிற ஒரு பிராமணர், ஒரு அந்தணருக்கு பிறந்தவன் தான் இந்திரன். அவனுக்கு கேரக்டர் சரி கிடையாது, ஒத்துக்கிறோம். கர்ணன் சரி தேரோட்டி மகன், ஓகே. அந்த தேரோட்டி மகனாக இருந்த போதும் பரசுராமர் கிட்ட போய் வித்தை எல்லாம் கற்று தேர்ந்து வள்ளலாக இருந்தார். அந்த காலத்துல பாண்டேஜி இப்பெல்லாம் இப்ப இந்த நிறைய இந்த நாட்டாமை அந்த படத்துல எல்லாம் அவங்க எல்லாம் பர்த்டே வரும்போது ஒரு 500 புடவை வச்சுருப்பா. ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரு புடவையா பர்த்டே அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. இந்த ஒரு கொடை வள்ளலாக இருக்கிறதுங்கிறது ஒன்னும் பெரிய ஒரு புது விஷயம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாரும் கொடை வள்ளல் தான். இப்ப எல்லாரும் ஒரு 70% பண்ணியிருந்தா நிச்சயமா கர்ணன் ஒரு 90% பண்ணிருப்பான். மத்தவாள்லாம் அப்படியே வந்து இது மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஷேக்ஸ்பியர்ல வர மாதிரி ஐ வாண்ட் டு பவுண்ட் தி ஃபிளஷ் க்ளோசஸ்ட் டு தி ஹார்ட் ஆஃப் க்ளோசஸ்ட் டு யுவர் ஹார்ட் வித்அவுட் a drop of blood. ஷைலாக் மாதிரி ஒரு ஜூ கிடையாது. எல்லோரும் வந்து கொடைவள்ளல் தான். ஆனால் கர்ணன் மத்தவாளை காட்டிலேன்னா தன்னுடைய கவச்ச குண்டலங்களை கட்டி கொடுத்தான். அது பெரிய விஷயம் தான். ஆனா ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கிறதுக்காக இன்னொரு பெரிய விஷயம், ஒரு பெண்ணை கவச்ச குண்டலங்களை கழட்டி கொடுத்தாங்கிறது பதிவாயிருக்கா? அது பதிவாயிருக்கு. அது வந்து இந்திரன் வந்து ஒரு வயோதிகன் வேஷத்தில் வரும்போது கொடுத்துடுறாரு. அது ஒரு நாடகத்திலயும் இருக்கு, ஸ்ரீ மகாபாரதத்திலயும் இருக்கு. அந்த விஷயத்துல இப்ப ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய ஒரு சேரிட்டியை விட கர்ணன் ஜாஸ்தி பண்ணிருக்கான். அது ஒத்துக்கலாம். மத்தவர்கள் 50 அவர் 70, மத்தவா 70 இவன் 90, ஓகே. பட் தட் கேனாட் மைனஸ் ஆஃப். இப்போ ஒரு பெண்ணை வந்து நடு சபையில் மென்ஸ்ட்ருவேஷன்ல இருக்கும்போது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க திரௌபதியை, இத பார்ப்பா எனக்கு அவளை பிடிக்காது, ஐ டோன்ட் அக்ரி வித் ஹர். ஆனா இவ மென்ஸ்ட்ருவேஷன்ல இருக்கா. இந்த மாதிரி படுத்தாத துரியோதனான்னு சொல்லி இருந்தா அவனுக்கு சக்தி இருந்தது. அவன் கூட சேர்ந்து நீ ஒரு ப்ராஸ்டிடியூட், உனக்கு கேரக்டரே கிடையாது, நீ என்ன ஒரு பெண்ணு, உன்ன ட்ரெஸ் கட்டினா நல்லா இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டோ அவர் ரொம்ப கொடை வள்ளல் சார், அதனால இதையும் அதையும் மைனஸ் பண்ணிடலாம்னா எப்படி? இதெல்லாம் யூ கேனாட் ஹைட் ஃபேக்ட்ஸ் இல்லையா? So it is there in ஸ்ரீ மகாபாரதம். அது பிற்காலத்துல நம்ம டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் ஏதாவது ஒரு கேரக்டரை வசதி பண்ணணும், அது உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு மாத்தி அதை வந்து ரொம்ப ஹையா ப்ரொஜெக்ட் பண்ணி இப்ப சிவாஜி கணேசன் மாதிரி
ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட வச்சு பண்ணா இப்ப கிருஷ்ணர் கூட சுமாரா தான் இருப்பார். நமக்கு பேசாம கர்ணனையே நம்ம பரமாத்மான்னு கொண்டாடிடலாமான்னு தோணும், அவ்வளவு நல்லா அவர் நடிப்பார். அதனால ஆல் திஸ் டசன்ட் ஆகர் குட். ஹி வாஸ் ஆல்சோ குட் ஃபைட்டர், நல்லா சண்டை போடுவார். அவருக்கு பேட் லக்கும் இருந்தது. அந்த குந்தி செய்த ஒரு தவறினால் வாழ்க்கை முழுக்க he had to take that taunt. அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம சாஃப்ட் கார்னர் இருக்கலாமே ஒழிய அவர் அப்படியே கர்ணன் கொண்டாடி ஒரு கோவில் கட்டுற அளவுக்கு எல்லாம் அவர் ஒன்னும் பண்ணல. he was better than others but he was also worse in certain aspects. எல்லா ராஜாக்களுக்குமே ஒரு வள்ளல் தன்மையை வந்து வழக்கமா சொல்லுவாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடையல் வள்ளல்கள் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இங்கே எம்ஜிஆரே வள்ளல் தன்மையோடு இருந்தால் சொல்ல ராஜாக்களுக்கு வந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு கேரக்டரா இருந்திருக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்ணன் வந்து கொடுக்கறதுக்காக அறியப்பட்டவனா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அங்கே இருக்கலையா? இப்ப முக்கியமா கொடுத்ததுல வந்து இப்போ ஆடை கொடுத்தார், மாடை கொடுத்தார், பொண்ணை கொடுத்தாருன்னா எல்லா ராஜாக்களும் கொடுத்தார். ராமர் வந்து தன்னுடைய சொத்து வந்த சொத்தையே இழந்துட்டு தம்பிக்காக வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழன்னு எல்லா காட்டுக்காக பாவம் போயிட்டாரு. எல்லாத்தையும் துறந்து நான் ஆண்டாள் என்ன, என் இளையவன் பரதன் ஆண்டாள் என்ன அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்காரு. சோ அந்த காலத்துல சேரிட்டி ஆர் ஜெனராசிட்டி வாஸ் தேர் இன் த பிளட். நம்ம பாரத தேசத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், அது நம்ம ஈத்தோஸ் சிவிலைசேஷன்ல இருக்கிறதுனாலதான் நம்ம தேசமே though we are amongst the big economies, disparity நிறைய இருக்கு இல்லையா? ரொம்ப பணக்காரர்கள் ரொம்ப ஏழைகளும் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது 1.4 பில்லியன் பாப்புலேஷன், யூரோப்பை சேர்த்தா கூட அவ்வளவு பாப்புலேஷன் இல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேண்டமிக்ல இருக்கும்போது didn't we go and help people with vaccines? மத்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம வேக்சின் கொடுக்கல. இது ஒரு ஜெனராசிட்டி, நம்ம சிவிலைசேஷன்லயே அது இருக்கு. சோ கர்ணனாலதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ராமரும் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திரிஜட்டன் ஒருவனுக்கு அத்துணை பசுக்களையும் தானம் பண்ணிட்டு போறார். சோ இந்த ஜெனராசிட்டி இருந்திருக்கு. ஆனா வேர் கர்ணன் ஸ்கோர்ஸ் த பாயிண்ட், பிரௌனி பாயிண்ட்னா தன்னோடு இணைந்திருந்த கவச குண்டலங்களை கழட்டி கொடுத்தார். அது ஒரு பெரிய விஷயம், அது பதிவாயிருக்கு. பட் அந்த அதுக்காகத்தான் அறியப்பட்டார். அதை நம்ம இந்த அளவுக்கு வந்து கர்ணனை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு சீரீஸே இருக்கு ஓடிடில, அந்த அளவுக்கு வியாசர் கொண்டாடி இருக்காரான்னு தெரியல, நம்ம டைரக்டர்ஸ் கொண்டாடி இருக்கான்னு. வதந்தி தான் பலவாறாக சொல்லப்படுகிறதுங்கிறதுக்கு வதந்தி ஆயிடுச்சு. ஒரு ஹோமத்தை எப்படி வளர்க்கணும், அந்த ஹோமத்தால யாரை வணங்குகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை குறிப்பிடும். அப்ப இந்த இடத்துல இந்த மனு அப்படிங்கிற வார்த்தை மன்னர் அப்படிங்கிற சென்ஸ்ல இருக்குதா? ப்ராப்பர் நவுன் வைவஸ்வத மனு. ராமாயண மகாபாரத காலங்களில் இந்த மனுவைத்தான் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பிடும். வேதம்ங்கிறது வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால பிரித்தறியப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதற்கு முன்னாடி எத்தனை வருஷமா இருந்திருக்கும் தெரியாது. ஏன்னா வார்த்தைகள் இருந்திருக்கணும், வாக்கியங்கள் இருந்திருக்கணும், தத்துவங்கள் இருந்திருக்கணும். இது அத்தனையும் சேர்ந்துதான் ஒரு வேதம் ஒண்ணு வந்திருக்க முடியும். அப்ப பின்னாடி போனா அது இன்னும் எவ்வளவு இருக்குங்கிறது சனாதனம்ங்கிற இடத்துக்கு போய் நின்றது. அப்ப இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த நம்ம எப்படி இந்து மதத்தை அல்லது இந்தியர்களை இந்த பகுதியை குறிப்பிடுறதுக்கு இந்த ஹிந்து சிந்துங்கிற வார்த்தை பயன்பட்டதோ, அதுபோல இந்த மதத்தை இந்த தத்துவத்தை குறிப்பிடுறதுக்கு சனாதனம்ங்கிற வார்த்தை எப்ப எங்க முதல்ல பிரயோகமாகுது? அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 இடங்கள். ஒன்று மகாபாரதத்துல ஒரு இடம். அது வந்து இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அடிப்படை சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் புரியும். இப்போ வேதங்கள்ல 4 பாகம் உண்டு. பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. 4வது பாகத்துக்கு உபனிஷத் அப்படின்னு பேர். இந்த முதல் 3 பாகம் பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற பாகங்கள் பொதுவா ஒரு ஜென்ரலி பார்த்தேன்னா கர்மாவை குறிப்பிடும், ஒரு செயலை குறிப்பிடும். ஒரு ஹோமத்தை எப்படி வளர்க்கணும், அந்த ஹோமத்தால யாரை வணங்குகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை குறிப்பிடும். சோ ஜென்ரலி இதெல்லாம் ஒரு யூசர் மேனுவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இது கர்ம காண்டம்னு பேர். இந்த முதல் 3 பாகம், ஒவ்வொரு வேதத்திலும் உள்ள 4 பாகங்களில் முதல் 3 பாகத்துக்கு பொதுவாக கர்ம காண்டம்னு பேர். பிராமணன் செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னா அது அநேகமாக வேள்வின்னு சொல்லப்படக்கூடிய யாகமா தான் இருந்திருக்கு. கோவில் கட்டுறது மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. கோவில் கட்டுறதுங்கிறத பத்தி இல்லைனாலும் இப்போ அதர்வண வேதத்துல ரதாகாராகான்னு ஒரு இடம். ராஜா என்ன பண்றார், தான் வலிமையானவனாக மாற வேண்டும் என்பதற்காக அதர்வண வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னா, தன் ரதத்தை கட்டக்கூடியவனை போய் வணங்குவாராம். அதாவது தன் ரதத்தை, இப்போ ரதம்ங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படும் என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்துல ஒன்னும் ராஜாக்கள் பயன்படுத்துவா, 2வது கோவிலுக்கும் ரதம் தேவை.
இல்லையா? இப்ப தேருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேர் தேவை. அதனால தேரை கட்டக்கூடியவனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவார். இது ஒரு குறிப்பீடு. உருவத்துக்கு ஏதாவது குறிப்பீடு இருக்கானா? எக்கச்சக்கமா இருக்கு. ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா, தலையிலிருந்து கால் வரை ஸ்வர்ண நிறமாக இருப்பவர் பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது இருப்பார். ஹிரண்ய ஸ்மஷ்ரு, அவர் ஹிரண்ய கேசா, அவருக்கு மீசையும் கோல்டுல இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் பார்த்தசாரதி எம்பெருமான நம்ம சந்தோகான்னு கொண்டாடுறோம். அதனால இதெல்லாம் குறிப்பீடுகள். அதனாலதான் ஆழ்வார் ஞாபகம் வச்சுட்டு பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். பொன் இவர் மேனி ஆப்ரணகாத்து சர்வ ஏவ சுவர்ணஹா அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே இவர் எடுத்திருக்காரு. வேதத்துல உள்ள 4 அங்கங்கள்ல பிரமாணத்துல ஆரம்பிச்சு உபனிஷத்து வரைக்குமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் 3ல யாகத்தை, வேள்வியை, எந்த காரியத்துக்கு எந்த வேள்வி, எந்த வெற்றிக்கு எந்த யாகம் அப்படின்னு இது பத்தி தான் அநேகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, ஜாஸ்தி அத பத்தி இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு நடுவில் சில கதைகளும் வரும், நிறைய கதைகள் வரும், கருத்துக்களோடு கூடிய கதைகள் வரும். பொதுவா பிரதானமா அது வேள்வியை செய்வதற்காக. ஒரு நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதனும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய யாகங்கள். சோமயாகம். இப்ப சோமயாகம்னு பண்ணிவிட்டா அந்த காலத்துல அவருக்கு சோமியன்னு ஒரு பேர் உண்டு. சதேவ சோமிய இதமக்ராஹாசீத் அப்படின்னா சோமயாகம் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி வாஜபேயம்னு ஒரு யாகம். வாஜபேயம் பண்ணிவிட்டா, அதனால்தான் அந்த பரம்பரைக்கு வடநாட்டுல வாஜபேயின் பேர். அவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய்னு சொல்றோம் இல்லையா, வாஜபேய யாகம் பண்ணவர். அதே மாதிரி பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம், 18 நாள் பண்ணுவாங்க அந்த யாகத்தை. அதை பத்தி எல்லாம் குறிப்பீடுகள் உண்டு. இதெல்லாம் ஆக்ஷன், ஜெனரலி ஒரு யூசர் மேனுவல். ஆனா இப்ப ஒரு குழந்தைய பல்ல தேய்ச்சுட்டே இரு, அந்த குழந்தை கேட்கறது எதுக்காக பல்லு தேய்க்கிறேன்னு சொல்லு. சோ ஒரு ஆக்ஷனுக்குள்ள எதற்காக செய்கின்றோம் என்கின்ற ஞானம் பிறப்பதற்காக வேதத்துல 4வது பகுதி வந்தது. அதற்கு ஞான காண்டம்னு பேரு. இது வேதத்தின் அர்த்தங்களை கடைசியாக முக்கியமாக காண்பிப்பதால் வேதத்தின் அந்திம பாகம் வேதாந்தம்னு பேர். இதற்கு ஞான காண்டம்னு பேர். இப்ப இதுல என்னன்னா, இந்த கர்ம காண்டத்தை மட்டும் நம்பக்கூடியவா அந்த காலத்துல இருந்தா அவளுக்கு பூர்வ மீமாம்சகர்கள்னு பேர். அவ வந்து இந்த வேதாந்தமான உபநிஷத்தை நம்ப மாட்டா. அது என்ன சுவாமி, அதெல்லாம் எதுக்கு நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்பா. இது பூர்வ மீமாம்சகர்கள்னு பேரு. சில முனிவர்கள், யோகிகள் பார்த்தா, சுவாமி கர்ம காண்டம் என்பது இருக்கட்டும், நான் வந்து ஞானத்தில் மட்டும் ஈடுபடுகின்றேன்னு தியானத்துல இருப்பா. இப்ப வசிஷ்டர் போன்றவர்கள் ஹோமமும் பண்ணி வைப்பா, அதே சமயத்துல ஞானத்தையும் போதிப்பார்கள். சோ இதுல இந்த ஸ்லோகம் என்னன்னா, வேதத்தை கற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் they were not entitled for all 4 Vedas. நீ எந்த வேதத்தை சார்ந்தவனோ அதை மட்டும்தான் படிக்கணும், 2வது வேதத்தை படிக்க கூடாது. அதனால வட இந்தியால சதுர்வேதின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதுதான். ஏன்னா எப்படி அவன் 4 வேதத்தையும் படிச்சாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தைகள் எங்கே வருகின்றதுன்னு கேட்டேன். மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம், ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம சேதசாக தே வதந்தி. நான் முன்னாடி அந்த கர்ம காண்டம் ஞான காண்டம் சொன்னதுக்கு இதுதான் அடிப்படை. ஏச்ச வேத விதோ விப்ராஹா, முதல் 3 பாகங்களான கர்ம காண்டத்தில் நம்பிக்கை கொண்டவர்களும், ஏச்ச வேத விதோ விப்ராஹா 4வது பாகமான வேதாந்தமான உபநிடதங்களின் நம்பிக்கை கொண்டவர்களும், ஏச்ச அத்தியாத்ம சேதசாக, இருவர்களும் 2 கோஷ்டியும் பொதுவா எதுலயுமே ஒத்து போமாட்டா. ஆனா அவ்விரண்டு கோஷ்டியினரும் சேர்ந்து தே வதந்தி, வதந்தின்னு சொன்னா வடமொழியில் பன்மை, புளூரல், அவர்கள் இருவர்களும். இப்ப ஆழ்வார் கேட்டார் இல்லையா, நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூரா இருக்கிறதுனால சொல்றேன், வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல். உள்ளீரேல்னு சொன்னா ஏகவச்சனம். யாராவது திருமாலை நம்பக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் அப்படின்னா ஒத்தர், கூழாட்பட்டு நின்றீர்களை அப்படின்னா பன்மை. அப்படி நம்பாதவர்கள் பல பேர் இருந்தா, அதனால ஆழ்வாரே சொல்ற நம்பக்கூடியவா ஒத்தர், நம்பாதவா பல பேர். அதனால இந்த இடத்துல தே வதந்தி, அப்பேற்பட்ட 2 கோஷ்டியினரும் ஒன்று இணைந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. கண்ணனே சனாதன தர்மம் அப்படின்னா, சனாதன தர்மம் ஒற்றை மனிதன் ஆக முடியுமான்னு கேட்டா அதுக்கு உரையாசிரியர் சொல்றது இல்ல. கண்ணன் என்றால் அப்படி வைத்துக் கொள்ளாதீர்கள். கண்ணன் கூறிய பகவத்கீதையும் கண்ணன் முன்னே கூறிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள கருத்துக்கள் தான் சனாதன தர்மத்தின் நம்பிக்கை அப்படின்னு. கிருஷ்ணம் தர்மம் சனாதன. 2வது சிவமகா புராணத்துல என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் அவர் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஜோதிஸ்வரூபமாக அளக்கும் போது அவர் சொல்றார்,
இந்த ஜோதிஷ் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என் தன்மைதான் சனாதன தர்மம் என்று கருதப்படுகின்றது அப்படின்னு 2வது ஸ்லோகம். இது சிவபுராணத்துல. 3வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிரமாணம், எல்லாரும் விரும்பக்கூடிய பிரமாணம் எதுன்னா மனு தர்ம சாஸ்திரம். சிவபுராணத்துல சிவனே சொல்ற மாதிரி, சிவனே சொல்ற மாதிரி. இது முதல்ல மகாபாரதத்துல அடியவர்கள் கிருஷ்ணரை பார்த்து சொல்றா, சிவபுராணத்துல சிவனே சொல்றார். 3வது எல்லாருக்கும் பின்னாடி பார்க்க போற விஷயத்துல